புது சிருஷ்டிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம். அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், மற்ற அவ்விசுவாசிகள் அவர்கள் எண்ணங்கள் எப்படிப்பட்டது, அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விடுதலையாகி புது சிருஷ்டிப்பை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது, நான் இப்பொழுது யார், என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று அந்த மாதிரி சிந்தனைக்குள்ளே நீங்கள் போக வேண்டும். அவர்களோடு சிந்திக்காமல் புதிதாக சிந்திக்க வேண்டும். இதுதான் இதனுடைய அர்த்தம். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலே புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமான தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன என்றால், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அதாவது அவங்களுடைய எண்ணங்கள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் நீங்கள் விட்டு விலகி நீங்கள் புது சிருஷ்டிப்பாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் இதனுடைய அர்த்தம். அதாவது அவ்விசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது, விசுவாசி என்று அவ்விசுவாசியை அவ்விசுவாசிக்கு பங்கேது என்று. விசுவாசி என்பான் யார் என்றால், அவன் ஒரு வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் விசுவாசித்து அதன்படி அவன் நடக்கிறவன் தான் விசுவாசி. அதுதான் சொல்லுது தொடர்ச்சி 7ஆம் அதிகாரத்திலிருந்து. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாக்கப்படினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டானவை எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலே தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் ஒரு விதமான அந்த வார்த்தைகளை நம்பி அதன்படி நடக்கிறார்கள், அதான் விசுவாசி. ஆனால் அந்தபடி இப்படிப்பட்ட வாக்குத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியில், அதாவது அசுத்தமானங்களை எண்ணாமல் நீங்கள் விலகி இருக்கணும். அது எப்படின்னா, நீங்கள் அந்த எண்ணம் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று, அது விசுவாசி என்றால் கர்த்தர் கூட இருக்கிறார், இன்னைக்கு என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற எண்ணங்கள் நீங்கள் வரும்போது அசுத்தமானங்களை நீங்கள் தொடவே முடியாது. அது எப்படி தொட முடியும்? துணிகரமாக ஒருத்தன் செய்கிறான்னா அவன் கர்த்தர் இல்லை அப்படின்னு நம்புகிறான். ஐயோ, இங்கே யாரும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, நான் பிந்தாசம் செய்வேன், வெளியே போனேன்னா சபையில் ஆட்கள் இல்லை, பழக்கங்களில் பிந்தாசம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று ஒருத்தன் அவன் நினைக்கும் பொழுது அவன் விசுவாசி. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் செயல்படுகிறான். ஒரு வார்த்தையிலே ஒரு காரியங்கள் செய்கிறான் என்றால் அவன் போக விடமிடம், கை வைக்கப்பட விடமெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் நம்புகிறான், அந்த வார்த்தையை அவன் நம்புகிறான். யூதர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சில கோட்பாடுகளை நம்புகிறார்கள். எப்படின்னா, ஆபிரகாமுடைய கோட்பாடு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளியே கூட்டுவா காட்டுறாரு, இந்த நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க முடியுமா அப்படி சொல்கிறாரு. இந்த மாதிரி நட்சத்திரங்களை எண்ணி, ஐயோ நான் எண்ண முடியல ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை அவங்கள அப்படியே பற்றி கொள்ளுங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என் வீட்டிலே தங்கும், அதை சொல்கிறார். இந்த எண்ண முடியாத ஐஸ்வர்யம் என் வீட்டிலே தங்கும். இப்படிப்பட்டவங்களாம் அவங்க அந்த ஆபிரகாமுடைய கோட்பாடு அனைத்தையும் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். ஒன்றும் விட கிடையாது. அதனால தான் அவர்கள் ஐஸ்வர்யனாக மிகப்பெரியவனாக இருக்கிறார்கள். சில நாட்டிலெல்லாம் யூதர்கள் தான் அவங்களுடைய நாட்டினுடைய எக்கனாமிக்கே அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க, அவருடைய வளர்ச்சியை பற்றி. அந்த மாதிரி அவருடைய ஆபிரகாமுடைய கோட்பாடை அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன், உன்னை பூர்ண ஆசீர்வதிப்பேன், உன் சன்னதியை அந்த நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உன் கூடவே இருப்பேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை அவர்கள் பற்றி கொள்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். விசுவாசித்து அதன்படி அதற்குள்ளே அவர் போகிறார்கள். சில துச்செய்திகள் வரும், சில காரியங்கள் அதெல்லாம் விட்டு விலகி அவர்கள் கர்த்தருக்குள்ளே அந்த வார்த்தைகளை வரும்போது அவர்கள் அதை பற்றி கொள்கிறார்கள். விசுவாசித்து அதை நம்ப வேண்டும். எப்படின்னா, ஒரு சில காரியங்களை சொல்கிறாங்க. சில இடத்துல ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் வேறு இடத்துல நிற்கிங்க, ஒரு வீட்டுக்குள்ளே பில்டிங்கில் இங்கே நிற்கிங்க, வெளியிருந்து வராங்க, ஐயோ தீப்பிடிக்கி அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அதை நம்பி அதற்கான ஆக்ஷன் எடுத்து அதன்படி நீங்கள் வெளியே வரும்பொழுது தான் அதனுடைய இதை நீங்கள் காண முடியும். நீங்கள் இல்லை எனக்கு அது வாசனை வரல அப்படின்னா அது அதனுடைய மிகப்பெரிய ஆபத்து. வார்த்தையை அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அந்த மாதிரி வாழ்க்கையிலே நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் தேவனுடைய வார்த்தையிலே. அதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவரையும் வஞ்சிக்கவில்லை. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அவர்
திருச்சபை இந்த மாதிரி ஆள் இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக செஞ்ச ஒரு ஆள். ஆனால் தேவனால் அவர் ரட்சிக்கப்படுகிறார். எருசலேமிலே கேட்கப்படுகிறது, பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்படுகிறார். அவர்களெல்லாம் பார்த்து திகைக்கிறார்கள், எப்படிப்பட்டவர் ரட்சிக்கப்படுகிறார் என்று. ஆனால் தேவன் அவருடைய பாவத்தையெல்லாம் கிழக்கு மேற்கும் எவ்வளோ தூரமோ, கடலின் பாதாளத்தில் கீழே எவ்வளோ தூரமோ அந்த அளவுக்கு அவருடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவரை புது சிருஷ்டியாக்கி தேவன் அறிவித்து விட்டார். இவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதான் அவர் சொல்கிறார், மறந்தே போயிட்டார். ஐயோ, அவர் செய்த கொடுமைகள் என்ன அவருக்கே நினைவில், ஹிஸ்ட்ரியே மறந்துட்டார். அந்த அளவுக்கு அவர் செய்ததெல்லாம் மறக்க வைத்து அவனையே புது சிருஷ்டியாக்குற அந்த தன்மை கொடுத்த அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லவா? இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். நான் எத்தனை தவறுகள் எதெல்லாம் செய்தாலும் இப்போ நான் ஆண்டவருக்குள்ளே புது சிருஷ்டியாக வைக்கிறேன். அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரும் பொழுது இந்த இதயமானது எவ்வளோ பலப்படுத்தும் தெரியுமா? உங்களை விட்டு உங்களுக்கு அந்த இதயமான பலம் இருக்கும் பொழுது நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தர் என் பட்சமாக இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என் கூடவே இருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வந்துவிடும். ஆகையால் நீங்கள் இந்த மாதிரி சத்தியங்களை கேட்டு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு சகாயமாக இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதுமில்லை, என்னை கைவிடுவதில்லை. அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, திகையாதே, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்ல அந்த கர்த்தர் இன்று உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி புது சிருஷ்டிப்பிலே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையில் இன்னும் பலன் பெற்று உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.